இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பில்லர்களே, பாகிஸ்தானின் அனுசரணையுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று இஸ்லாமாபாத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகத்தான் நேற்று முதல் இந்த செய்தி கசிந்து வந்தது. அதற்காகத்தான் அமெரிக்காவின் விசேட தூதுவராக, விசேட பேச்சாளராக அல்லது ஒரு நடுநிலையாளராக ஈரானின் இராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் அசீம் முனீர் சென்று பலமற்ற பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். அவ்வப்போது அமெரிக்காவும் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலைமையில் மீண்டும் நாங்கள் போருக்கு செல்ல தயார் என்று அமெரிக்கா சற்று முன் செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த மனுஷன் மாறி மாறி என்னமெல்லாம் சொல்லுது. இந்த நிலைமையில் ஈரான் நாட்டின் மீது அநியாயமாக ஒரு போர் தொடுத்து அல்ல ஒரு தாக்குதல் தொடுத்து எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறித்து ஐசிசி சர்வதேச கிரிமினல் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய நகர்வை செய்து வருகின்றது. இது அங்கிருந்து இரு நாட்டு தலைவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நிலை உருவாவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த செய்திக்குள் செல்வோமானால், எங்களது தலைவர்களை கொன்ற போர்க்குற்றங்களுக்காக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுப்பேற்க செய்ய ஈரான் மிகப்பெரிய நகர்வு செய்து வருவதாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. எங்களது தலைவர்களின் படுகொலைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுப்பேற்க செய்ய ஈரான் முயல்கிறது. இந்த செயல்களை சர்வதேச சட்ட மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் என்று அது குறிப்பிடுகிறது என வெளியுறவு அமைச்சின் செய்தியாளர் இஸ்மாயில் பாகாயி இன்று வியாழக்கிழமை மாலை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க இஸ்ரேல் மோதலில் 3300க்கும் மேற்பட்டோர் ஈரானுக்குள் கொல்லப்பட்டதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. தனது தலைவர்களின் படுகொலைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுப்பேற்க செய்ய ஈரான் முயல்கிறது. இந்த செயல்களை சர்வதேச சட்ட மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் என்று ஈரான் குறிப்பிடுகிறது என வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். தனது தலைவர்களின் படுகொலைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுப்பேற்க செய்ய விரும்புவதாக ஈரான் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. இந்த செயல்களை சர்வதேச சட்ட மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ரஷ்யாவின் அரசு நிறுவனமான RIA நோவஸ்டிக்கு அளித்த பேட்டியில் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் இந்த விவகாரம் ஈரானை தாண்டி பரந்த சர்வதேச சமூகத்தையும் பாதிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நான் இதை செய்தாக வேண்டும், ஈரான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சர்வதேச சமூகமும் பொறுப்பு குரலை கோருகிறது என்று நான் நினைக்கிறேன் என்று பாகாயி கூறியிருக்கிறார். ஏனென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்திருப்பது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு எதிரான ஒரு குற்றமாகும். இது ஒரு போர்க்குற்றம், மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் ஈரான் சொல்லுகின்றது. இந்த செயல்களில் ஜெனீவா உடன்படிக்கைகளில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கொள்கைகளை மீறுவதாகவும் கூறிய அவர், அனைத்து நாடுகளும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மதித்து அதை கடைபிடிப்பதை உறுதி செய்ய கடமைப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்துள்ள அட்டூழியங்கள் இந்த கொள்கைகளை மீறுவதால் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் பொறுப்பேற்க செய்ய அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் நான் நம்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிய மக்களுக்கு எதிராக அவர்கள் செய்துள்ள கொடூரமான குற்றங்களுக்கு அவர்களை பொறுப்பேற்க செய்வதற்காக தெஹ்ரான் இந்த விஷயத்தை முழு உள்நாட்டு அமைப்பு மற்றும் சர்வதேச சட்டம் மூலமாகவும் தொடரும் என்றும் பாகாயி தெரிவித்துள்ளார்.
தங்கள் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த வார அமெரிக்காவும் ஈரானும் இந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தின. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. தலைமை படுகொலைகள் தொடர்பாக அமெரிக்கா இஸ்ரேல் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் ஈரான் உறுதியளித்துள்ளது. முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி உட்பட உயர்மட்ட ஈரானிய அதிகாரிகளின் உயிரை பறித்த சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கு வாஷிங்டனையும் டெல் அவிவையும் பொறுப்பேற்க செய்வதற்காக சர்வதேச சட்ட வழிமுறைகளை பின்பற்றப் போவதாகவும் தெஹ்ரான் அறிவித்துள்ளது. இந்த கூட்டு வான்வழி தாக்குதல்களை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்கள் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வர்ணித்துள்ளதுடன் ஈரானிய மக்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள் என அது வரையறுத்த செயல்களுக்கு பொறுப்பு கூறல் நடவடிக்கைகளை ஆதரிக்குமாறு ஐநா சபையின் உறுப்பு நாடுகளுக்கு ஈரான் அழைப்பு விடுத்துள்ளது. இஸ்லாமிய குடியரசின் தலைமைக்குள் இந்த உயர் பதவியில் இருந்தவர்களை கொன்ற இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேலையும் நீதிக்கு முன் நிறுத்துவதற்காக ஈரானிய அதிகாரிகள் சட்ட வழிகளை பின்பற்றி வருகின்றனர். சமீபத்திய தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது வழக்கு தொடர உள்நாட்டு நீதித்துறை வழிமுறைகள் மற்றும் சர்வதேச சட்டங்கள் ஆகிய இரண்டையும் பயன்படுத்த தெஹ்ரான் உத்தேசித்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜெனீவா உடன்படிக்கைகளை மீறும் அட்டூழியங்களை வாஷிங்டனும் டெல் அவிவும் செய்ததாக இஸ்லாமிய குடியரசு முறையாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த இராணுவ தாக்குதல்கள் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல்கள் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்து உறுப்பு நாடுகளும் இழப்பீடு கோர கடமைப்பட்டுள்ளன என்றும் பாகாயி வாதிட்டார். ஆயுத மோதல்களின் போது பொதுமக்கள் மற்றும் அரசு தலைவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக இறையாண்மை கொண்ட நாடுகள் சர்வதேச மனிதாபிமான தரங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று ஈரானிய அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். இந்த மீறல்களுக்கு எதிராக வழக்கு தொடர தவறினால் அது சர்வதேச சட்ட ஒழுங்கின் அடிப்படை கொள்கைகளை சீர்குலைக்கும் என்றும் அந்த பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டன், டெல் அவிவ் மற்றும் தெஹ்ரான் இடையான ராணுவ மோதல்கள் பிப்ரவரி மாத இறுதியில் இருந்து குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய ஒருங்கிணைந்த வான்வழி தாக்குதலில் 3300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்ட முக்கிய அதிகாரிகளில் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி ஒருவர். சண்டையின் தீவிரம் காரணமாக கடந்த வாரம் இஸ்லாமாபாத் 2 வார காலத்திற்கு தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய மத்தியஸ்தம் செய்தது. இருப்பினும் மத்திய கிழக்கு அரங்கில் நிலவும் தொடர்ச்சியான பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த போர் நிறுத்தம் நிலையற்றதாகவே உள்ளது. பாகிஸ்தானில் தோல்வியடைந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தற்காலிக போர் நிறுத்தம் இருந்த போதிலும் மோதலை தீர்ப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகள் முடங்கியுள்ளன. இராணுவ மோதலை தணிக்கும் நோக்கில் தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் பிரதிநிதிகள் கடந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகளுக்காக கூடினர். இருப்பினும் ஒரு விரிவான தீர்வையோ அல்லது எதிர்கால ஈடுபாட்டு நிபந்தனைகள் குறித்த ஒப்பந்தத்தையோ எட்டப்படாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தன. தீர்க்கப்படாத இராணுவ மோதலின் பின்னணியில் ஈரான் தனது சட்ட ரீதியான உத்தியை தொடர்வதால் தகவல் தொடர்பில் ஏற்பட்டுள்ள இந்த முறிவு தொடர்ச்சியான நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. இதனால் மீண்டும் ஹாமுஸ் ஜலசந்தியில் ஒரு போர் தொடர்புக்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. எதுவானாலும் ஈரான் ஐசிசியின் முன்பாக 2 அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கொண்டு நிறுத்தப் போவதாகவே ஈரானிய நீதித்துறை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றது. இதை நாங்கள் விடப்போவதில்லை, இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் ஈரான் மும்முரமாக களம் இறங்கியுள்ளது. பார்க்கலாம் இது எவ்வளவு தூரம் இந்த செய்தி தாக்கு பிடிக்க போகுது. ஐசிசியில் நிறுத்தப்பட்டால் இருவருக்கும் ஒரு பிடிவராந்து ஓப்பன் வரண்ட் பாஸ் பண்ணப்பட்டால் அமெரிக்க அதிபரும் அதான் இவர்தான் இல்லையே நெதன்யாகு இல்லை. ஆனாலும் அதற்கு பதிலீடாக பல பேர் இயங்கி வருகின்றார்கள். அதனால் இஸ்ரேல் இதில் தப்ப வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் தலைவர் இல்லை என்பதால் அவர் மீதும் ஏனைய இராணுவ தலைவர்கள் மீதும் அந்த சட்டம் பாயலாம். ஆனாலும் இஸ்ரேல் நாட்டவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் காரர்களும் போய் வரலாம். வேறு எந்த நாட்டுக்குள் சென்றாலும் அவர்களை அந்தந்த நாடுகள் அரெஸ்ட் பண்ணுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய கொடும் குற்றங்கள் தொடர்பாக ஏற்கனவே அவருக்கு ஓப்பன் வரண்ட் இருக்கின்றது.
இஸ்ராயல் நெதன்யாஹுவுக்கு. அதை தொடர்ந்து இப்பொழுது ஈரானும் இந்த போர் தொடுக்குமான செத்த பொடியை தான் கொண்டு நிறுத்தணும். அவன் பாவி இல்ல, அவனை வச்சு இயக்குறாங்க. பார்க்கலாம் அக்டோபர் மாசம் எலெக்ஷன், இஸ்ரேலுக்கு எலெக்ஷன் வரும்போது அவர் இல்லையா இருக்கார் என்பதையும் நாம் பார்ப்போம். தொடர்ந்து வருகின்ற காணொளிகளை மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.